ரிஷபராசிக்காரர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய ராசிநாதன் மாதம் முழுமையாகவே உச்சமாகவும் இருக்கின்றார், ராசியிலே குருவும் இருக்கின்றார். இதுவே உங்களுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இந்த மாதம் அமையப் போகிறது. அதுவும் மாத பிற்பகுதியிலிருந்தே நிச்சயமாக சொல்லப்போனால் மாத ஆரம்பத்திலிருந்தே மிக பெரிய அதிர்ஷ்டங்களும் நினைக்கின்ற காரியங்கள் முழுமையாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் வர இருக்கிறது. சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பத்திலே அதிர்ஷ்டத்துக்குண்டான கிரக அமைப்புகள் இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் உங்களுடைய ராசிநாதன் 11 உச்சமடைந்து இருக்கின்றார். இந்த மாத கடைசியிலே சனி பகவான் 10 11 வரை இருக்கின்றார். உடன் 2.5 கூடிய புதனும் நீச்சபங்க ராஜயோகமாக இருப்பதினால் ரிஷபராசிக்காரர்கள் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியும், உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் எண்ணங்களும், இளையவர்களாக இருந்தால் படிப்பு, வாலிப வயதில் இருந்தால் திருமணம், தொழிலில் இருப்பவர்களாக இருந்தால் தொழிலில் லாபம், கலைத்துறையில் சார்ந்தவர்களாக இருந்தால் கலைத்துறையில் வாய்ப்பு, கலைத்துறையில் எந்த துறையில் இருக்கின்றீர்களோ அதில் கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு, கதவு திறக்கும், மூடியிருந்த கதவுகள் திறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆக எல்லா துறைகளும் நீங்கள் கட்டாயம் ரிஷபராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட அற்புதமான மாதமாக இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைய இருக்கிறது.